வங்கதேசத்தில் வன்முறை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. வன்முறையில் ஈடுபடும் குழுக்கள் இந்துக்களை தாக்கிக் கொள்வதோடு இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றன. இதனால் இரு நாடுகளுக்கு இடையான உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. இப்படியான சூழ்நிலையில்தான் வங்கதேசம் இந்தியாவிடம் 55,000 டன் அரிசி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு எதிராக இந்திய ஏற்றுமதியாளர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அரிசி சப்ளை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு வன்முறையை தொடர்ந்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவுக்கு வந்துவிட்டார். தற்பொழுது முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு செயல்பட்டு வருகின்றது. சிறிது காலம் அமைதியாக இருந்த வங்கதேசம் மீண்டும் வன்முறையில் சிக்கியுள்ளது. மாணவர் அமைப்புகள் வன்முறையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. மைமன் சிங் பகுதியை சேர்ந்த இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் தீயிட்டு எரித்து கொல்லப்பட்டார். அதன் பின்பு டிசம்பர் 24ஆம் தேதி ராஜ்பரி மாவட்டத்தை சேர்ந்த 29 வயது இந்து இளைஞர் அம்ரித் மாண்டல் சாம்ரத் கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டார். இதோடு இந்திய தூதரகத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் வங்கதேசத்தில் உள்ள விசா மையங்களை இந்திய அரசு மூடி விசா வழங்கும் பணியை நிறுத்தியுள்ளது. மேலும் வன்முறையில் ஈடுபடும் சிலர் வடகிழக்கு மாநிலங்களை பிரிப்போம், இந்திய பிரிவினை சக்திகளுக்கு புகலிடம் தருவோம் என்று வெளிப்படையாக பேசி வருகின்றனர். இதனை இடைக்கால பிரதமர் முகமது யூனஸ் கவனிக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வங்கதேச மாணவர் அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக மூளை சலவை செயல்பட்டு வருகின்றன. இதன் பின்னணியில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட சில அமைப்புகள் செயல்படுகின்றன என்று குறிப்பிடப்பட்டது. இதனால் இந்தியா வங்கதேச உறவு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் வங்கதேசம் இப்பொழுது அதே இந்தியாவிடம் 55,000 டன் அரிசி தருமாறு கோருகின்றது. பிப்ரவரி 12ஆம் தேதி அங்கு பொது தேர்தல் நடைபெற உள்ளது. தொடர்ச்சியான வன்முறையால் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து உள்ளது. மக்கள் பொருட்களை வாங்குவதில் போட்டியிடுவதால் விலைகள் மேலும் உயர்ந்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் வங்கதேசம் இன்னும் கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இடைக்கால அரசுக்கும் பெரும் சிக்கல் ஏற்படும். இதனால் கையிருப்புக்காக வங்கதேசம் இந்தியாவிடம் 55,000 டன் அரிசி தருமாறு கேட்டுள்ளது. வங்கதேசம் இந்தியாவை தவிர பாகிஸ்தான், வியட்நாம் போன்ற நாடுகளிடம் இருந்து அரிசி வாங்குகிறது. ஆனால் அங்கிருந்து வாங்கும் விலை இந்தியாவை விட அதிகமாக உள்ளது. இந்தியாவில் ஒரு டன் அரிசி $355 கிடைக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானில் இருந்து வாங்கினால் $395 செலவாகுகிறது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இது வங்கதேசத்திற்கு மிகவும் பெரிய சுமையாகும். ஆனால் இந்தியாவிடம் கையேந்தி வருகின்றது. இந்தியா உதவாவிட்டால் வங்கதேசத்தின் நிலைமை மோசமாகும். இந்நிலையில் இந்தியா ஏற்றுமதியாளர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக பேசி பின்னர் அரிசிக்காக கையேந்தும் வங்கதேசத்திற்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அதனால் அரிசி சப்ளை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு 55,000 டன் அரிசி செல்லுமா இல்லையா என்று கேள்விகள் எழுந்துள்ளது. அரிசி மட்டுமல்லாமல் பல உணவுப் பொருட்கள், ஜவுளித்துறைக்கான நூல் உட்பட பல தேவைகளுக்கும் வங்கதேசம் இந்தியாவையே சார்ந்துள்ளது. இதனை புரிந்து கொண்டு வங்கதேசம் இனிமேல் நாவடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் எதிர்காலத்தில் இந்தியா உணவுப் பொருட்கள் உட்பட சப்ளைகளை நிறுத்தும் வாய்ப்பு உள்ளது என்று சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் எச்சரித்துள்ளது.